அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 24ஆம் தேதி, தேய்பிறை, பஞ்சமி திதி இரவு 9:11 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி, சுவாதி நட்சத்திரம் மதியம் 1:31 வரை. அதன் பிறகு விஷாகம் நட்சத்திரம், சித்த யோகம் மதியம் 1:31 வரை. அதன் பிறகு மந்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நினைச்சது நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்கி சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. அதே போல் இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, எங்கு சென்றாலும் எதை தொடங்கினாலும் முதலாவதாக நாம் இருக்க வேண்டும், முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்ற வேண்டும் என்று எதிலும் முதன்மை காட்டக்கூடியவர்கள், முன்னுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னோடிகள், மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆனாலும் மதியம் 1:31 உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மதியத்திலிருந்து தொடங்க இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனால் கூடவே ராகு இருக்கிறதுனாலையும் பாதகஸ்தானத்திலேயும் இருக்கிறதுனாலையும் சில நேரங்களில் நண்பர்களே, உறவினர்களே எதிரியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் சொல்லிக்காம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகுங்க. இன்றைய தினம் மதியம் 1:31 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும், வித்தியாசமாக செய்ய வேண்டும். எங்கே போனாலும் யாருக்காவது 4 பேருக்கு உதவ வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணங்களோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. விஐபிகள் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. 10ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களோட மனம் விட்டு சில விஷயங்களை அலைபேசியில் பேசுவீங்க. சில முக்கியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. வீடு மாறலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது பங்குதாரர்களை சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா குரு பகவான் நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. கல்யாண விஷயங்களும் பேசலாம். அதெல்லாம் கூடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் விலகுங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களை கடந்து வந்த பாதைகளை ஒருபோதும் மறவாதவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, கடந்த காலம் ஏற்படுத்திய காயங்களிலிருந்து அனுபவ பாடம் அதிகமாக படித்து வைத்திருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்துருக்கிறதுனால இனந்தெரியாத சின்ன சின்ன கோபம், மனக்கவலைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதி சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிற பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தூர தூக்கி எறிபவர்கள் நீங்கள் தாங்க. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று என்றும் எப்போதும் மனசிலே இளமையை கட்டி ஊஞ்சலாட வைப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. படுக்கை அறையை மாற்றுவீங்க. அதாவது கட்டில் அதெல்லாம் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. டைனிங் டேபிள் அது மாதிரி புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. சமையலறை சாதனங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசு எடுப்பீங்க. அதே போல் வண்டி வாகனமும் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் 8வது வீட்டில் செவ்வாயெல்லாம் மறைஞ்சு கிடக்கிறதுனால கடன் அதிகமாயிட்டே போகுது, அதிலேருந்து நம்மளால் மீண்டு வந்துட முடியுமாங்கிற மனக்கலக்கங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர்களும் வர தொடங்குவாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எதை பேசினாலும் வில்லங்கமாக போய் முடியுதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. விஐபிகளால் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கிறதுனால ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. அப்பாவி மாதிரி சிலெல்லாம் அறிமுகமாகி அடப்பாவின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை ஆக்கிட்டு போயிடக்கூடாது. அதனால் எல்லார்ட்டையும் ஏமாந்துடாமல் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் லாபம் நல்லா இருக்குது. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது பொறுப்புகள் பதவிகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, ஒருத்தவங்க முகத்தை பார்க்கும் பொழுதே அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லை வேறு மாதிரி பேசுகிறாங்களா அப்படிங்கிறதையும் தெரிந்து வைத்துப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தொடக்கத்திலேயே ஒருத்தவருடைய நடத்தை எப்படி என்பதனை கண்டுபிடித்து நடத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் மறைஞ்சி கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை அதிகமாகுங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் தங்க மாட்டேங்குதுங்கிற ஒரு விதமான படபடப்பும் மனசுக்குள்ளார தொற்றிக்கொள்ளுங்க. வாழ்க்கை நாம் ஒழுங்காக தான் வாடுறோமா இல்லை அது போக்கில் நம்ம ஓடின்னு இருக்கிறோமா ஒன்றும் புரியலேன்னு சில நேரங்களில் சித்தர்களைப் போல உட்கார்ந்தும் யோசிப்பீங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கண்டகச்சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்க பங்குதாரர்களை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதையும் கடந்து நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் முதல்ல நல்லவங்களா அல்லாதவங்களா அப்படின்னு உங்கள் உள் மனசுக்குள்ளார கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி அந்த வேலையை முடிப்பீங்க. யாரையும் காயப்படுத்தாமல் அதே நேரத்தில் மென்மையான சிரிப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் மதியம் 1:31 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், ஏமாற்றங்கள், கொஞ்சம் சோர்வு, களைப்பெல்லாமே இருக்கும். ஆனால் மதியம் 1:31 பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்குங்க. இருந்தாலும் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:31 நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் அவசரப்பட்டு யாருக்கும் கடன் தர வேண்டாம். வாடிக்கையாளர்களுடைய மனசையும் முறிக்கிற மாதிரி பேச வேண்டாங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சாம்பார் முதல் சேட்டலைட் வரை எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எல்லாம் தெரிந்து வைத்திருந்தாலும் அவங்கவுங்க வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னு அமைதியாக உட்கார்ந்து உளவு பார்க்கக்கூடியவர்கள், வேவு பார்க்கக்கூடியவர்கள், உள்ளத்தில் இருப்பதை எடுத்து காட்டி கொள்ளபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. செலவு அதிகமாயிட்டே இருக்குங்க. ரொம்ப நாளாக குறி வச்சிங்க அந்த ட்ரெஸ் வாங்கினோம்னு, அதை இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழைய நகையை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளால் இன்றைக்கு ஆதாயம் உண்டு. அறிமுகமும் ஆகுவாங்க. பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள், மராமத்து பணிகள்லாம் இன்றைக்கி நீங்கள் பண்ணுவீங்க. வாக்கிங் ஜாக்கிங்னு போனால் தான் இனிமேல் சரியாக வரும். ஏன்னா டாக்டரை போய் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சிலரை பார்த்துட்டு வந்த பிறகு தான் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நமக்கு தெரிய வருதுன்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளார ஏற்கனவே வந்துட்டீங்க. உடற்பயிற்சியும் கொஞ்சம் சேர்ந்துடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக நீங்கள் ஆகிடுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளருடைய மனநிலை, குணநிலை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேசி இன்றைய தினம் வியாபாரத்தை நீங்கள் பெருசுப்படுத்தி லாபம் சம்பாதிப்பீங்க. அதே போல் விஐபிகள் உங்களை கூப்பிட்டு சில அறிவுரைகள் கேட்பாங்க, ஆலோசனைகள் கேட்பாங்க. அழகாக அதெல்லாம் செய்து கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மோதல் போக்கு மாறும்.
பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் வண்டி வாகன பழுதையும் சரி செய்வீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வணங்காமுடிகள் அப்படின்னு உங்களை சிலர்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அனாவசியமாக வளைந்து கொடுக்க மாட்டீங்க. உண்மை எங்கே இருக்கோ, உண்மையான அன்பு எங்கே இருக்குதோ அங்கு மட்டும் வளைந்து கொடுத்து மற்ற இடங்களெல்லாம் வில்லனை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆசைப்பட்ட பொருள்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டில் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாமே மாறுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வங்கிற ஔவையாரின் கூற்றுக்கிணங்க எங்கும் எப்பொழுதும் பெத்தவங்களை பெருசாக மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தள்ளிப்போன விஷயங்கள் வேகமாக முடியும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். கைமாத்தா வாங்கின பொருளையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால வார்த்தையில் கடுமை வேண்டாங்க. கனிவாக பேசுனீங்கன்னா முன்னுக்கு வந்துடலாங்க. கண் பார்வை கொஞ்சம் சோதிக்கிறது நல்லது. அதாவது விஷன் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு லாபம் இருக்குதுங்க. ஆனாலும் பெருசாக ஒன்றும் வரமாட்டேங்குதே, அதே மாதிரி நிரந்தரமாக வியாபாரம் நல்லா வரமாட்டேங்குதே, ஒரு நாள் நல்லா இருந்தால் இன்னொரு நாள் டல்லடிக்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. கேது 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார மறைமுகமான சில சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் மனம் திறந்து பேசிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும், செல்வாக்கு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகுங்க. எல்லாத்துலேயுமே நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது கடல் மண்ணளவுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு பல விஷயங்கள் தெரிந்து வைத்திருந்தாலும் தன்னடக்கத்துடன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் இருக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால வந்த இடத்துல சொத்து வாங்கிட்டோம், சொந்த ஊரில் வாங்க வேண்டாமான்னு சொந்த ஊரில் ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபம் உண்டுங்க. அதே மாதிரி புது ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடன் சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. அவங்களோட சேர்ந்து சொத்து வாங்கிறதோ அல்லது வியாபாரம் தொடங்குறதோ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகுவும் உட்கார்ந்து இருக்கிறதுனால தோல் வலி, அதாவது தோலில் நமைச்சல் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கால் வலி கழுத்து வலியும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால குறுக்க நெடுக்க சாலையை கடக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு உங்களை அறியாமலேயே ஆவேசப்பட்டு சில நேரங்களில் பேசிட்டாலும் ஆத்திரப்பட்டு பேசிட்டாலும் அடுத்த நிமிஷமே தெரியாமல் பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு பெருந்தன்மைக்கு பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:31 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விவகாரங்களை அதிகமாக யார்ட்டையும் சொல்லிக்க வேண்டாம். அடுத்தவங்க குடும்ப விவகாரத்திலையும் அத்துமீறி நீங்கள் நுழைய வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் வரைக்கும் சுமார் தான். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் உண்டு. விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம் பொருந்தர ஜாதகம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.